சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. ஸ்னேகா இங்கே பாரு சிவா, அவள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்காதன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்னேகா சொன்னதுனால சிவா பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க சிந்துவை. நீ நான் தாலி கட்டிட்டேன்றதுனால தானே அவங்க பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அதே நான் கட்டின தாலியை நான் புடுங்கிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்றாங்க. டாக்டர் அப்படியெல்லாம் உன்னால் பண்ண முடியாது, ஏன்னா நீ அப்படி இப்படின்னு சாட்சி சொல்லி என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கன்றாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு சிந்து கழுத்தில் இருக்க தாலியை பார்த்தீங்கன்னா பறிக்கிறதுக்காக சிவா போகிறாங்க. டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்க, எந்த ஜென்மத்திலையும் நீ தான் என் புருஷனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த தாலி இருக்கிறதுனால தானே நீ இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இந்த தாலியே இல்லைன்னா நீ ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேலன்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் கட்டின தாலியை பார்த்தீங்கன்னா சிவா பறிச்சிடுறாங்க. அதனால சிந்து ஷாக் ஆகுறாங்க. டாக்டர், கழுத்தில் இருந்த தாலி இப்படி பறிச்சுட்டேன்றாங்க. இனி என்ன பண்ணுவ? தாலி இருந்ததுனால தானே நீ இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண. உன்னை கல்யாணம் பண்ண அப்புறம் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லாத போயிடுச்சுடி. இப்போதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமேல் என்னை ஏதாச்சும் டார்ச்சர் பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன்ற. இனி நான் கட்டின தாலி உன் கழுத்தில் இல்லை, இனி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி நீ நினச்சி பார்க்கல டாக்டர், ஏன்னா நீ தான் என்றைக்குமே புருஷன் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான்னு. அப்படி இருக்கும்போது நீ கட்டின தாலி அப்படி பறிச்சிட்டியே, ஏன் டாக்டர் இப்படி பண்ண அப்படின்ட்டு சொல்லி ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்ட்டு அந்த அளவுக்கு எமோஷன் ஆகுறாங்க. இங்கே பாரு, இது மாதிரியெல்லாம் சென்டிமெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காது சரியா? இனி நான் உனக்கு புருஷனும் இல்லை, நீ எனக்கு பொண்டாட்டியே இல்லை, நம்மளோட ஒட்டு உறவு இதோட எல்லாமே அறுந்து போயிடுச்சுன்றாங்க. ஸ்னேகா சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்க சிவா, இப்போதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நீ கட்டின தாலியை உன் கையாலே கழட்டிட்ட, இதை விட அசிங்கம் அவளுக்கு வேறு எதுவுமே இருக்காது சிவா அப்படின்றாங்க. சிவா பண்ண விஷயத்த நினச்சி சிந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.